ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்லாக் யுவர் லவ் எபிசோட் 2 பார்ட் 3. பார்ட் 3 ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவை அதாவது இன்ஸ்டாகிராமை ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து எடுத்த பிக் வருது. அதை பார்த்துட்டு ஹே ரெயின் இந்த குரூப்பில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு டக்குன்னு அதை வாங்கி பார்த்துட்டு இவங்களெலாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த பொண்ணு இல்லை எனக்கு அந்த ஓனர் மட்டும் நல்லா தெரியும்னு சொல்லுது. அப்படியா, அப்போ நம்ம ஒரு ஃபன் கிரியேட் பண்ணலாமா அப்படிங்குது. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு யாருன்னா இவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ரெயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தினாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் அது அவங்க பாய் ஃப்ரெண்டையே கூப்பிட்டுக்கிட்டு அந்த டேட்டூ ஷாப்புக்கு வருது. அது கூட இந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வருது. வந்து ஹே ரெயின் எப்படி இருக்கன்னு சொல்லி வேணுங்கன்னே கேட்குது. என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நான் வந்த இடத்துக்கே நீனு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குது. ஆனால் அந்த பொண்ணு வேணுங்கன்னு தான் வந்திருக்கும் ரெயினை வெறுப்பேற்றுறதுக்காக. ஆனால் இப்படி சொல்லும். ரெயின் நேரம் காண்டாகி திரும்பி கூட பார்க்காம அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். மறுபடியும் ரெயின் ரெயின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு கூட இருந்த அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு நீ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியான்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருது. அப்படியே இருந்தால் கூட என்ன இப்போ, அவ்வளோ சும்மா கிண்டல் பண்ணலான்னு தான் வந்தேன்னு சொல்லி எகத்தாளமாக சொல்லுது. அப்போ அந்த கூட வந்த பொண்ணு அதாவது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய ஆள் ரொம்ப எகத்தாளமாக பேசுது. அதை கேட்டோடனே லவ்வு நீ என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட, இந்த ஷாப்பில் உள்ள எல்லா டிசைனையும் மேக் பண்ணது ரெயின் தான், இந்த ஷாப்புக்கு நாங்களாம் ஒரு பார்ட்னர்னால் ரெயினும் தான், இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரெயின் தான் ரெடி பண்ணுது, நீ என்ன அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ நீ வேற எங்கேயோ ஃபார்மர் கிரியேட்டிவ் ஆஃபீஸராக தானே இருந்த, டக்குன்னு பார்த்தா இந்த ஜாப்புக்கு ஜம்ப் ஆகிட்ட, பரவாயில்லையே கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஜாபில் சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுது. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கு. உடனே எல்லாரும் வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து எல்லாருமே இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க. கூட வந்த பொண்ணுக்கிட்ட நான் இவங்கள தான் கூப்பிட்டுட்டு வந்தேன், உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீங்கள் செம கூலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுது. பாட்டுக்கு அது பிடிக்கல. நீ கம்முனேருன்னு சொல்லி டீனை கண்ட்ரோல் பண்ணுது. டீனுக்கு அது ஷாக்காக இருக்குது. நீ ஏன் கண்ட்ரோல் பண்ணுற, கம்முனேருன்னு சொல்லுது டீன். உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெயின் போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரெயினை விட மாட்டேங்குது. கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட ரெடியாக இருக்குது. அப்படி என்ன தேடி வந்து சண்டை போடுறதுல ஒரு ஆர்வம்னு தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் ரெயினுக்கு யாருமே இல்லாமல் இருந்துக்கலாம். பட் இப்போ இவங்க 3 பேரும் இருக்காங்க. மாற்றி மாற்றி ஒருத்தராக ரெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்ததும் ஹர்ட் ஆயிடுச்சான்னு சொல்லி லவ் கேட்குது. இந்த பையனாவது கம்முன்னு இருக்கலாம், அவனும் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான். ரெயின் நீ எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ தான் நல்லா விசாரிக்கிறான். அந்த பொண்ணு அதுக்கும் கம்முன்னு இருன்னு சொல்லிட்டு அது என்னென்னலாம் சொல்லி ரெயினை கிண்டல் பண்ணலாமோ. அதாவது ரெயின் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு ட்ராஜிக் தான் அவங்க லைஃப்பில் நடந்தது. அதெல்லாம் சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணுது. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே கம்முன்னு இல்லை. எல்லோரும் அவங்க முடிஞ்ச மாதிரி செய்கிறாங்க அந்த பொண்ணை. பத்தாவதுக்கு ரெயின் கிட்ட அவங்க காது கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்லுது. அதில் அந்த பொண்ணு இன்னும் ஷாக் ஆகி அவளை அடிக்க வருது. திரும்ப ரெயின் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியலையே, சரி ஒன்று பண்ணுங்க, பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கான்னு பாருங்கள், அங்கே போய் பிச்சைடுங்கன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. சரியான பதிலடின்னு சொல்லலாம் இதை. எல்லாம் மறுபடி கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. டீன் கிட்ட பாட் கோச்சிக்குது. டீன் அதுக்கு கம்மனும் இல்லாமல் பாட்டை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுது. உனக்கு தான் ஃபுட்டுனா பிடிக்குமே, வா எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுது. அதுக்கெல்லாம் அது சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. பாட்டு உள்ளே போயிட்டு அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. நீ எப்போவுமே பசியோடு தானே இருப்ப, வா நம்ம போய் சாப்பிட்லாம், உனக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி டீனே பாட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. நீ வரியா இல்லை நான் வேறு யாரையாவது கூட்டு போட்டு வாங்குற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ரெயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நடந்த விஷயத்த நினச்சி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு லவ்வுக்கு தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள காம் பண்ணலான்னு சொல்லிட்டு
வெளியில போலாம் வாரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க யாரும் இருக்காதீங்க. என்ன தனியா விடுங்க. என்கிட்ட யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ரூடா பேசுறாங்க. ஆனா லவ் விடுற மாரி தெரியல. நீ வா வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளில அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய ஸ்கூட்டர்ல தான் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு இவங்க இடுப்புல வச்சு நல்லா புடிச்சுக்க சொல்றாங்க. புடிச்சுக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளா எப்படி சொல்றது? அவங்க ஒரு செக்யூர் ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ரெயின் அதை வெளில காமிச்சிக்க மாட்றாங்க. 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு என்னென்ன டிஷ்லாம் ஆர்டர் பண்ணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்றாங்க. நீ ஏன் இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்றேன்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. நீ தான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கியே, இன்னும் நல்லா அழுக வரும், நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா அழுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இன்னும் என்னென்ன லவ் டைலாக்ஸு ஃப்ளர்ட்டிங் டைலாக்ஸ்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் லவ் பேசுகிறாங்க. அதில் ரெயின் ஃப்ளாட் ஆகிட்டாங்கன்னே சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே லவ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரெயினை. அதாவது அவங்க ஃபுட்டை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரெயினை ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அப்படியே ரெயின் எதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நீட்டுவாங்க. சாப்பிடுமாங்க. எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல, நான் சொன்னால் கேளு, நோனா நோ தான் சொல்கிறாங்க. சரி வேணாமா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்றாங்க. அப்போ ரெயின் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. சரி என் முன்னாடி அழக்கூடாதுன்னு நினச்சா நல்லா சத்தம் போட்டு அழு, நான் காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெயின் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் யோசித்து லவ்வுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட சரி கொஞ்ச நேரம் அழுது ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் அழுறதுக்காகவே வெளில கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்து அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ ரெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ என் மேலே அவ்வளோ இது இருக்கா, கேர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.